எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நிலாவை பற்றினது. நிலானாவே குழந்தையிலேருந்து குடுகுடு கிழவன் வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நிலா நமக்குன்னா பூமிக்கு என்ன உறவு? தம்பியா, மகனா, இல்லை ஒரு அடிமையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதோட நிலவு நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது உண்மையா? அப்படி நிலவு நம்மளை விட்டு போயிடுமா ஒரு காலத்தில்? அப்படி போயிட்டு நம்ம பூமி என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான விடையை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். நிலா பூமியிலேருந்து 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு துணைக்கோள், பூமியோட துணைக்கோள். நிலா தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 27 நாள் ஆகுது. அதேமாதிரி பூமியை சுற்றி வர்றதுக்கும் அது எடுத்துக்கிற நேரம் அளவு 27 நாள். இப்போ பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 24 மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம பூமியில் ஒரு நாள் அப்படிங்கிறது 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இப்போ நிலாவில் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 27 நாள்னா 2 வாரம் பகலாகவும் 2 வாரம் இரவாகவும் இருக்கும். இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட விண்வெளி கலங்கள் அங்கே நிலாவில் போய் இருக்குது. Bypass across the board, Scooter, no action. நிலாவில் தன்னோட தேசிய கொடி நட்ட நாடுகளில் இந்தியா 4வது நாடாக இருக்குது. முதல்ல அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அதுக்கப்புறம் இந்தியா தான் நம்ம தேசிய கொடி அங்கே போய் நிலைநாட்டி இருக்கிறோம். நம்மளோட சந்திராயன் 1 தான் நிலவில் நீர் இருப்பதற்கான ஆதாரங்களை நிலவில் பகல் வெப்பங்கிறது கிட்டத்தட்ட 127 டிகிரி சென்டிகிரேடு, இரவில் -173 டிகிரி சென்டிகிரேடு குளிராக இருக்கும். இப்போ நிலவில் இருட்டு எப்படி இருக்கும்? இரவு நேரம் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்குமா அப்படின்னா உண்மையாக பயங்கர வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா எப்படி நமக்கு நிலா சூரியனோட ஒளியை பிரதிபலிக்குதோ அதேமாதிரி நீங்கள் நிலாவில் போய் பூமியை பார்த்தீங்கன்னா பூமி ஒரு நிலா மாதிரி தெரியும். பூமி நிலாவோட எவ்வளவு பெரிய சைஸு, அப்போ இன்னும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதோட நம்ம பூமியை சுற்றி மேகங்கள், நீர் இதெல்லாம் சூழ்ந்திருக்கிறதுனால இன்னும் அதிகமான ஒளியை நிலவு மேலே பாய்ச்சும். அப்போ நிலவில் இரவு ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சூரியன் நிலவை விட 400 மடங்கு பெருசு. ஆனால் வானத்தில் நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுது? நிலவும் சூரியனும் ஒரே சைஸில் தெரியுது. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம பூமியிலேருந்து நிலவு எவ்வளோ தூரம் இருக்கோ அதை விட பூமியிலேருந்து சூரியன் 400 மடங்கு தூரத்தில் இருக்குது. இப்போ பூமிக்கும் நிலாவுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம்னு வச்சிங்களேன். பூமிக்கும் சூரியனுக்கும் 400 கிலோமீட்டர் இருக்குது. அதனால தான் நம்ம பூமியிலேருந்து பார்க்குறப்ப நிலாவும் சூரியனும் ஒரே அளவில் தெரியுது. இதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாத விஷயங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நிலா பூமிக்கு தம்பியா அப்படிங்கிற முதல் கருத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமி தோன்றப்பயே நிலாவும் தோணுச்சு அப்படின்னு தான் முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தாங்க அறிவியலாளர்கள். ஆனால் அது உண்மை இல்லை. நிலா தோன்றி 450 கோடி வருஷம் ஆகுது. ஆனால் நம்ம பூமியெல்லாம் ஒரு 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே தோன்றிடுச்சு. வித்தியாசம் ஒரு 5 கோடி வருஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ பூமி தோன்றதுக்கு அப்புறம் தான் நிலா தோன்றியிருக்குது. ரெண்டாவது வித்தியாசம், பூமியோட உள்ளமைப்பும் நிலவோட உள்ளமைப்பும் ஒரே மாதிரி இல்லை. ரெண்டும் ஒரே சமயத்தில் தோன்றிருந்துச்சுன்னா அது ரெண்டோட உள்கட்டமைப்பும் ஒன்றா இருந்திருக்கணும். அப்படி இல்லை. உதாரணத்துக்கு பூமியோட மையப்பகுதியில் இரும்பு கிட்டத்தட்ட 30% எடை இருக்குது. அதாவது பூமி 100 கிலோ அப்படின்னா நம்ம பூமியில் இருக்க இரும்பு மட்டுமே எவ்வளோ எடை? 30 கிலோ இருக்கும். ஆனால் நிலவில் பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் அது நிலவோட எடையில் இருக்குது. நிலா இப்போ 100 கிலோன்னு வச்சிங்களேன், அதில் வெறும் 2 கிலோ தான் இரும்பு இருக்குது. அடுத்தது நிலவோட சுற்றுப்பாதை தளமும் பூமியோட சுற்றுப்பாதை தளமும் ஒரே மாதிரி இல்லை, வெவ்வேறையாக இருக்குது. ஸோ இந்த காரணங்களால நிலா பூமியோட தோன்றது இல்லை. அதனால் நிலா பூமியோட தம்பி இல்லை அப்படிங்கிறத நிரூபித்தாங்க.
ரெண்டாவது கருத்து ஒன்று இருந்துச்சு. அதாவது என்னன்னா, பூமி தோன்றி கொஞ்ச நாள் கழிச்சு பூமியிலேருந்து ஒரு பகுதி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு, அதுதான் நிலாவா மாறுனுச்சு அப்படிங்கிறத ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வலு சேர்க்கும் விதமா பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லைங்களா, அதோட அளவும் நிலாவோட விட்டமும் கிட்டத்தட்ட சமமா வருது. அப்ப இந்த இங்கேருந்து பெயர்ந்து போன இடத்துல இருந்து தான் நிலா உருவாயிருக்குது அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் நம்பினாங்க. ஆனா கடல் வந்து இப்ப நம்ம பார்க்குற மாதிரி எப்போதுமே இருக்காது. அதுவும் கிட்டத்தட்ட 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கடல் வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கும், இந்த சைஸ்ல இருந்திருக்கும், இதோட பெருசா இருந்திருக்கலாம், சின்னதாகவும் இருந்திருக்கலாம். ஸோ அதனால அறிவியல் அறிஞர்கள் அந்த கருத்தை அவங்க ஏற்கல. ஸோ அப்ப நிலவு வந்து பூமியோட பையன் அப்படிங்கிற அந்த கருத்தும் அடிபட்டு போச்சு. மூணாவது கருத்து, நிலம் வேற எங்கேயாச்சும் ஏதோ ஒரு கோளை சுத்திக்கிட்டே இருந்து அங்கேருந்து வந்து பூமியை கடந்து போறப்ப பூமியோட ஈர்ப்பு விசையால் இங்க மாட்டிக்கிச்சோ, அப்படி மாட்டினுச்சுன்னா அது வந்து பூமியோட அடிமை அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து நிலா கிடையாது. ஸோ சுக்கிரனோட நிலா தான் ஏதோ ஒரு தவறுதலா வியாழனோட ஈர்ப்பு விசையில வர்றப்ப வழியில வர பூமிகிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு முதல்ல நம்பினாங்க. ஆனா அப்படியும் இல்லை. ஏன்னா அந்த நிலாவில் வந்து பூமியில இருக்கிற கொஞ்சம் கனிமங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த கனிமங்கள் அந்த நிலாவிலையும் இருந்துச்சு. அப்ப பூமியிலேருந்து தான் நிலா போடுதுன்னு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் இருக்குது. அதனால வந்து வேற கிரகத்திலேருந்து வரல, வேற இடத்துலேருந்து வரல அப்படிங்கிற இந்த கருத்தும் அடிபட்டு போச்சு. இப்ப கடைசியா ஒரு கருத்து, புது கருத்து ஒண்ணு இருக்குது. அதை தான் வந்து உலகம் இப்ப நம்புது. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி கிட்ட தியா அப்படிங்கிற ஒரு கிரகம் இருந்துச்சு. அது வந்து கிட்டத்தட்ட நம்ம செவ்வாய் கிரகம் சைஸ்க்கு இருந்துச்சான். அது என்ன பண்ணுச்சு, நேரா பூமியில வந்து மோதுது. பூமியில வந்து மோதுறப்ப அப்ப வந்து பூமி வந்து நல்லா கெட்டியாலாம் கிடையாது. அப்ப வந்து எரிமலை குழம்பா இருந்துச்சு. முக்காவாசி இரும்புகள்லாம் வந்து பூமியோட மையப்பகுதிக்கு சென்றுடுச்சு. இந்த தியா வந்து மோதுறப்ப, தியாவும் பூமியும் மோதுறப்ப தியா வந்து அந்த மோதல்ல அழிஞ்சு போயிடுது. ஆனா பூமி அழியல. அப்படி அந்த வேகமா வந்து மோதுறப்ப பூமியிலேருந்து ஒரு பகுதி மேல் பரப்பு பிச்சுக்கிட்டு போகுது. பிச்சுக்கிட்டு போய் தனியா பூமியை சுத்துது. ஒரே எரி குழம்பா சுத்திக்கிட்டே இருக்குது. பல கோடி வருஷம் சுத்துது. அப்படி சுத்துறப்ப தெரிச்சு போன இரும்பெல்லாம் மறுபடியும் பூமியிலே வந்து விழுந்துருது. எடை கம்மியா உள்ளதெல்லாம் என்ன ஆகுது, பொருள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கோளா மாறுது. அதுதான் நிலா. அப்போ வந்து தீக்குழம்பாய் எரிந்து கொண்டிருந்த நிலா பல ஆண்டுகளுக்கு பின் குளிர்ந்து நிலவாக மாறியது. நிலவில் காற்று மண்டலம் இல்லாததால் விண்வெளியிலிருந்து விழும் எரிகற்கள், பாறைகள் இவை தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கின்றது. இதனால்தான் நிலவில் பெரும் பள்ளத்தாக்குகள், மலைகள் ஏற்பட்டிருக்கிறது. பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவில் சில பாகங்கள் கருப்பாக தெரியும். அவை யாவுமே இது போன்ற மோதல்களினால் ஏற்பட்ட பள்ளங்களே ஆகும்.
நிலா. அப்போ வந்து நிலா வந்து நம்ம பூமியிலேருந்து ஒரு 22,000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்துச்சு. அந்த நிலா தோன்றதுக்கு முன்னாடி பூமி ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருந்துச்சு. எப்படின்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரம் எவ்வளவு? வெறும் 5 மணி நேரம் தான். அப்போ ஒரு நாளுங்கிறது பூமியில் வெறும் 5 மணி நேரம் தான் இருந்துச்சு. நிலா தோன்றதுக்கு அப்புறமா நிலா என்ன பண்ணுது? பூமியோட வேகத்தை கட்டுப்படுத்துது. அப்படி கட்டுப்படுத்தி தான் இப்போ என்ன ஆயிருக்கு? நம்ம 24 மணி நேரத்துக்கு வந்து நிற்கிறோம். அதே மாதிரி நிலா வந்து எப்படி பூமியோட வேகத்தை கட்டுப்படுத்துதோ, பூமியும் நிலாவோட வேகத்தை கட்டுப்படுத்துது. இது ஒன்று மாதிரி ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்குது. பூமி நிலாவை தன்னை நோக்கியும், நிலா வந்து பூமியை தன்னை நோக்கியும் இழுக்குது. இப்படி சுத்திட்டு இருக்கப்ப நிலா என்ன பண்ணுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு 3.5 சென்டிமீட்டர் பூமியை விட்டு தள்ளி போகுது. அப்ப 450 கோடி வருஷத்துல எவ்வளவு தூரம் போயிடுச்சு? இப்ப முதல்ல 22,000 கிலோமீட்டர் உயரத்துல இருந்த நிலா இப்ப 4 லட்சம் கிலோமீட்டர் உயரத்துக்கு. அதுக்கு ஆனது நேரம் எவ்வளவு? 450 கோடி வருஷம். இது ஒவ்வொரு வருஷமும் இது ஒவ்வொரு வருஷமும் 3.5 சென்டிமீட்டர் நகர்ந்து போயிட்டே இருக்குது பூமியை விட்டு. அப்போ ஒரு காலத்துல என்ன ஆகும்? பூமியை விட்டு சுத்தமா வெளில போயிடுமா? விடை வந்து ஆமாம் தான். ஆனா அது நடக்குமானா, அது நடக்கிறதுக்கு இன்னும் 5000 கோடி வருஷம் ஆகும். பூமியை விட்டு சுத்தமா நிலா வெளியே போறதுக்கு 5000 கோடி வருஷம் ஆகும். அப்படி ஒரு வேளை திடீர்னு நிலாவே காணா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பூமிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் இருக்கும். முதல் பிரச்சனை என்ன வரும்? இரவு நேரத்துல வெளிச்சம் இருக்காது. ரெண்டாவது, நிலா வந்து பூமியோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுனால இப்ப நிலாவே இல்லைன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? பூமி வேகமா சுழ ஆரம்பிக்கும். அலைகள், கடல்ல ஏற்படுற அலைகளுக்கு ஒரு காரணம் நிலாவும் தான். அப்ப அந்த அலைகள் வந்து கம்மியாகும். மூணாவது, பூமி வந்து 23 டிகிரி சாஞ்சு இருக்குது. அதுக்கு நிலாவும் ஒரு காரணம். இப்ப நிலா இல்லைன்னு வச்சுக்கலாம், அந்த சாய்வு வந்து கொஞ்சம் அதிகரிக்கலாம் இல்ல கம்மியாகலாம். அது நடந்தாதான் தெரியும். அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும்? இந்த 23 டிகிரினாலதான் நம்ம பூமியில பல்வேறு பருவநிலை மாற்றங்கள், மழை காலம், வெயில் காலம், இப்படிலாம் பனிக்காலம்லாம் வருது. இப்ப இந்த டிகிரி மாறுனுச்சுன்னா அப்ப நம்ம பருவநிலை மாற்றங்கள் மாறும். இப்ப அந்த நிலா வந்து நம்மளை விட்டு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? கிட்டத்தட்ட 5000 கோடி வருஷம் ஆகும் பூமியை விட்டு சுத்தமா வெளில போறதுக்கு. அப்படி ஒரு நிலை நமக்கு வருமானா? வரவே வராது. எப்படி சொல்றேன்னா, நம்ம சூரிய குடும்பத்தோட இன்னும் வயசு எவ்வளவு இருக்குன்னா, இன்னும் ஒரு 500 கோடி வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த குடும்பமே அழிஞ்சிடும். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இனி இரவு நேரங்களில் நீங்கள் நிலவை பார்த்து மகிழும் அதே வேளையில் இந்த நிலா 450 கோடி வருடங்களுக்கு முன் தோன்றி நமது பாட்டன், முப்பாட்டன், பூட்டன், ஏன் மனிதகுலம் முழுவதையுமே இந்த நிலா பார்த்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த நிலாவை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.